பொறுமைங்கிறது இந்த ஜென்ரேஷனுக்கு இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இப்பயே வந்து எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக என்ஜாய் பண்ணணும், அதுவும் ப்ராப்பராக கைடன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நிறைய வந்து லாஸ் இருக்குது. ஏர்ன் பண்ணால் தான் இன்றைக்கி வந்து 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கலைன்னா எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஐஃபோன் வாங்குறது இதெல்லாம் வந்து வாண்ட். இனிஷியலாக வந்து கஷ்டம் தான். நீங்கள் வந்து இந்த வாண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னதுன்னா யூ ஆர் அன்னெசரிலி கெட்டிங் டு த டெட் ட்ராப். அந்த டெட் ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னதுன்னா அப்புறம் வெளியிலேயே வர முடியாது. ஃபாரினில் இருப்பாங்க. அவர் சொன்னார் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாரு. எவ்வளோ ரூபான்னு கேட்டேன். 2000 அப்படின்னாரு. உடனே நான் கிண்டலாக கேட்டேன் 2000 சிங் டாலர்ஸ் அப்படின்னு. 2000 ரூபாய் இந்தியாவில் இருக்கிறவனே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் சிங்கப்பூர் இருக்கீங்க சார், சிங்கப்பூரில் இருக்கீங்க, வேறு 2000 ரூபாய் சார், அவர் வீட்டை வாங்கிட்டேன் சார், அப்புறம் அங்கே ஒரு கடன் வந்தது சார். 1,00,000 ரூபாய் வாடகை கொடுக்கறதுல என்ன தப்பு? வணக்கம் சார். வணக்கங்க சார். சார் இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியலி வந்து பூஸ்டப் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய தெரிஞ்சுக்கணும் ஃபைனான்ஸ் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்குன்னு என்னென்ன சார் இருக்குது? ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதான் சார். நம்ம காம்பவுண்டிங் நிறைய தடவை என்ன சொல்லியிருக்கோம்னா, காம்பவுண்டிங் வந்து இயர்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து 22-23 வயசில் தேர் ஸ்டார்டிங் தேர் கரியர் அப்படின்னதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 35-40 வருஷம் வந்து இட்ஸ் எ லாங் இயர் இருக்குது. அப்போ ஈவன் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணால் கூட தே கேன் ஜென்ரேட் அ மோர் இது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா தே ஆர் மோர் ஆஃப் அ எக்ஸ்பீரியன்ஸ் சீக்கர்ஸ். அதாவது நான் சம்பாதிச்சுட்டு நான் ஒரு நிறைய ஊருக்கு போய் பார்க்கணும், அல்லது நான் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நிறைய ஆஸ்பிரேஷன் நிறைய இருக்குது. ஓகே. இந்த ஆஸ்பிரேஷன் வந்து பார்த்தோன்னா முந்தின தலைமுறையில் கம்மியாக இருந்தது. நான் வந்து அவங்கள ப்ளேம் பண்ணலை. அவங்களுக்கு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கம்மி. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜாஸ்தி. அதோடு இல்லாமல் முந்தின தலைமுறையில் வந்து யார்கிட்டையும் பணம் இல்லை, அவங்க வந்து சேர்க்கணும். இந்த தலைமுறையில் வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய பேசிக் நீட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய அடிப்படை தேவைகள்லாம் வந்து பூர்த்தி பண்ணிடுறாங்க. ஈவன் அந்த ஒரு பர்சன் வந்து வேலைக்கு போகும்போதே அவன்கிட்ட வந்து கார் இருக்குது, அவங்க அப்பா ஏற்கனவே கார் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான முன்னாடி இருக்கக்கூடிய தலைமுறை வந்து அவங்க வேலைக்கு போனால் தான் காரை வாங்க முடியும். ஆனால் இப்போ வந்து அப்பாவே கார் வாங்கிடுறாங்க. அப்போ வந்து என்னென்னா இந்த தலைமுறைக்கு ஒரு பேக்கப் மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் இருக்காங்க. தேர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். ஐ எம் டாக்கிங் அபவுட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. அப்படின்னு இருக்கிற சமயத்தில் இவங்க வந்து இந்த ஒரு வீடு அல்லது ஒரு காரு அப்படின்னு அதுக்குன்னு பணத்தை எடுத்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னதுனா தே வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நிறைய கண்ட்ரிஸ் போகணும், நான் இந்தியாவில் படிக்க மாட்டேன், நான் இங்கே கிராஜுவேஷன் படித்தாலும் போஸ்ட் கிராஜுவேஷன் நான் வந்து அங்கே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பிரேஷனுக்கு வந்து நீங்கள் தீனி போடணும் அப்படின்னதுன்னா ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணத்தை போடுறது, ஆர்டி, ஒரு கோல்டு வாங்குறது அல்லது சிட்டு போடுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அண்டு முந்தின தலைமுறை அதெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே நிறைய இருந்தது. இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ 7% வந்து பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் தராங்க. வேற இன்ஃப்ளேஷனே 8-10% இருக்குது அப்படின்னதுன்னா இது கொஞ்சம் கூட மீட்டப்பே ஆகலை அப்படிங்கிறதுனால ஸோ தே ஆர் ஃபோர்ஸ்ட் டு கம் டு இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட். மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? ஒரு மியூச்சுவல் ஃபண்டு சொல்லலாம், ஒரு டைரக்ட் ஈக்விட்டி சொல்லலாம். நவ் பீப்புள் ஆர் இது வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்னு ஈக்விட்டிலேயே இன்னும் கொஞ்சம் ஹையர் வெர்ஷன். முன்னாடியும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் இருந்தது. பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் இன்கம் டேக்ஸில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து லாஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொல்லியிருக்காங்க ட்விட்டரில், அங்கெல்லாம் வந்து நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம், ஏகப்பட்ட ஆளுங்க வந்து லாஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா கிரிப்டோவில் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து என்ன ஒரு இதுன்னா பொறுமைங்கிறது இந்த ஜென்ரேஷனுக்கு இல்லை. ஓகே. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இப்பயே வந்து எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக என்ஜாய் பண்ணணும். கொஞ்சம் 15 வருஷம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 20 வருஷம் அப்படின்னா, அப்பா 20 வருஷம்லாம் லாங் டர்ம், ஐ கேனாட் வெயிட் ஃபார் லாங் டர்ம், ஐ டெல் மீ சம்திங் இன் 1 year 3 years 5 years அப்படின்னதுன்னா எனிதிங் யூ பில்ட் ஓவர் நைட் ஆர் 1 or 2 years இல்லைன்னா அது வந்து திருப்பி கீழே விழறதும் அதே ஃபாஸ்ட்டாக கீழே வந்துடும். எதெல்லாம் நீங்கள் வந்து இட் டேக்ஸ் டைம் டு பில்ட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிங்கன்னா அதோடைய ஃபால் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஸ்லோ. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு மணி வரணும் அப்படிங்கிறதுனால அவங்க அது எப்படி ஒர்க் ஆகிறது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெருசாக கற்றுக்கிறது இல்லை. அவங்கள பொறுத்த வரையும் ஏதோ ஒன்று போட்டால், ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அப்பா நான் கிரிப்டோ வாங்கினேன்,
அதில் இது போட்டேன், அதில் வந்து எனக்கு 1 இயரில் 100% வந்துருச்சு, எல்லாத்தையும் 3 மாதத்துலேயே இவ்வளோ வந்துருச்சு. இப்போ 3 மாதத்தில் ஒருத்தருக்கு வந்ததுன்னா ப்ராபபிளி கேன் பி லக்கி ஓகே. அந்த பர்சன், ஆர் அவருக்கு வந்து ஒரு கைடன்ஸ் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஈவன் அந்த மணி வந்து அவருக்கு கிடைக்கலன்னா கூட he will not bother because he is relatively rich and he can take a bet. அது பண்ணுறதுக்கு ஒரு இருக்குது. பட் அவர் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு, ஆனால் நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் மணி தான் இருக்குது அப்படின்னதுன்னா நம்ம அங்கே கொண்டு போய் போடும்போது அதுவும் ப்ராப்பராக கைடன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நிறைய வந்து லாஸ் இருக்குது. இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின்லாம் நீங்கள் ஒரு காயின்லாம் வாங்க முடியாது, அதுவே எத்தனையோ லட்சம். அப்போனா என்னென்னா அதுலேருந்து அதே இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சியில் எது வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு வாங்குறோமோ அதை வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பென்னி ஸ்டாக் வாங்கினேன்னா 10 ரூபா 20 ரூபாய்க்குலாம் வாங்கலாம். பட் வந்து 10 ரூபா 20 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு அதுக்கெலாம் வந்து வால்யூமே இருக்காது, ட்ரேடே பண்ண மாட்டாங்க. அப்படின்னா அப்படியே இருக்கும், சில சமயம் மேலே கீழே போனால் கூட யாரும் விற்க மாட்டாங்க. அது வந்து நீங்கள் அதை லிக்விடேட் பண்ணவே முடியாது. லைக் நம்ம ரியல் எஸ்டேட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு கேஸ். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்ன அப்படின்னதுன்னா ஈவன் பீப்புள் கேன் இன்வெஸ்ட் நாட் ஆல் த ஃபண்ட்ஸ் 100 rupees, 500 rupees, 1000 rupees அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பட் ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்ல, ஒருத்தருக்கு வந்து முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வரும்போது இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் 100 200ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றிய நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா தே கேன் பி லிட்டில் அக்ரெசிவ். ஸோ ஸ்டார்டிங் வந்து வில் பி அ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னுடைய வியூ. சார், ஒரு யங்ஸ்டர் வந்து அவரோட ஃபினான்ஷியல் கோலை எப்படி சார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது? எந்த விஷயம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கணும் அதில்? இப்போ வந்து கோலில் வந்து பார்த்தோம்னா ஒன்று வந்து நீட், ஓகே, இன்னொன்று வந்து வாண்ட். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஆஸ் அ இண்டிவிஜுவல் நவ் யூ ஆர் அ பேச்சுலர். ஓகேங்களா? இப்போ உங்களுடைய இம்மிடியேட் கோல் அப்படின்னதுன்னா நீங்கள் ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணால் தான் இன்றைக்கி வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலைன்னா எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு கோல் வந்து என்ன, 1 லட்ச ரூபா நம்ம ஏர்ன் பண்ணணும், அல்லது 1 லட்ச ரூபாய்க்கான மணியை வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணி அதை ரெடி பண்ணணும். இது வந்து என்னென்னா உங்களுடைய நீடு. ஓகேங்களா? ஆனால் அதே சமயத்தில் வாண்ட் என்ன சொல்லுது, அதெல்லாம் கவலைப்படாத கேஷவ், லைஃப் வந்து ரொம்ப இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு தெரியாது, லெட்ஸ் என்ஜாய். ஓகேயா? அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பைக் வாங்குறது, ஒரு நார்மல் பைக் வாங்க மாட்டீங்க, ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு புல்லெட்டு அல்லது இன்னும் கொஞ்சம் காசு இருக்கிறவன் இன்னைக்கு வந்து 10 லட்ச ரூபாய்க்கெல்லாம் பைக் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பைக்கு, கார் விலைக்கு பைக்கே இருக்குது, அந்த மாதிரி பைக் வாங்குறது, அல்லது ஒரு ஐஃபண்டாவோ ஒரு வாட்ச் வாங்குறது, அப்புறம் எகெயின் ஐஃபோன் வாங்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதெல்லாம் வந்து என்னென்னா வாண்ட். ஓகே, இதெல்லாம் விருப்பம். அப்போ நீங்கள் வந்து என்னென்னா இந்த தேவை விருப்பம் அப்படிங்கிறதுல வந்து இதில் தான் நிறைய பேர் வந்து ஃபால்ட் ஆகிறாங்க. முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய தேவைக்கான விஷயம் எல்லாம் இருந்தது அப்படின்னதுன்னா தென் யூ ஷுட் திங்க் அபவுட் த விருப்பம் ஆர் வாண்ட். ஓகேயா? இதில் தான் வந்து எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுன்னு தெரியல. என்கிட்ட நிறைய பேர் இந்த இதெல்லாம் வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து சார் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிம்பாங்க. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், நான் அதாவது ஃபாரினில் இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து ஃபாரினில் இருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து இப்போ ரீசெண்டாக சிங்கப்பூரில் இருக்கார். அவர் சொன்னார் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாரு. எவ்வளோ ரூபான்னு கேட்டேன். 2000 அப்படின்னாரு. உடனே நான் கிண்டலாக கேட்டேன் 2000 சிங் டாலர்ஸா அப்படின்னு. இல்லை சார் ஐஎன்ஆர் தான் அப்படின்னா. நீங்கள் வந்து 2000 ரூபாய் இந்தியாவில் இருக்கிறவனே இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் சிங்கப்பூர், அவர் கேட்டேன் என்ன நான் உடனே கேட்டேன் என்ன சார் சிங்கப்பூரில் இருக்கீங்க வேறு 2000 ரூபாய் சார், நான் ஒரு வீட்டை வாங்கிட்டேன் சார், அப்புறம் அங்கே ஒரு கடன் வந்தது சார், இதுக்கெல்லாம் வந்து நான் கடன் கட்டுறதே வந்து எல்லாம் போயிருக்கு, அதனால நீங்கள் வீடியோலாம் பார்க்குறேன், மியூச்சுவல் ஃபண்டில் தான் சேர்க்கணும்னு தோணுது, அதனால் ஒரு 2000 சேர்க்கணும்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இவர் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா அவருடைய நீடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவர் வாண்ட்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து என்னென்னா இனிஷியலாக வந்து கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் வந்து இந்த வாண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னதுன்னா யூ ஆர் அன்னெசரிலி கெட்டிங் இன்டு த டெட் ட்ராப். அந்த டெட் ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னதுன்னா அப்புறம் வெளியிலேயே வர முடியாது. நீங்கள் வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி வாண்ட்ஸுக்கு வந்து
இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அவங்க வந்து டெஃபினட்டாக சேர்க்க முடியாது. சேர்க்காதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேரேஜ் இன்னும் தள்ளி போகும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் நீட்ஸுக்கு வந்து முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நீட்ஸை தாண்டி நம்மள்ட்ட மணி இருந்ததுன்னா தென் யூ கேன் கன்சிடர் ஃபார் யுவர் வாண்ட்ஸ். சார் நிறைய பசங்க உங்ககிட்ட கிளைண்ட் ஆகணும்னு நினச்சிருக்கலாம், இல்லை அதாவது எப்படி சொல்கிறது ஒரு இன்டர்ன்ஷிப் உங்ககிட்ட அப்ளை பண்ணி கூட வரலாம்ன்றான். அவங்க எல்லாருமே மேஜராக பண்ணுற காமனான மிஸ்டேக் என்ன சார்? ஃபினான்ஷியல் பிளானிங் தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அது வந்து இது மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, இந்த மிஸ்டேக் வந்து காமனாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா என்ன மிஸ்டேக் சார்? அதான் இப்போ வந்து ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு டக்குன்னு ஒரு மார்க்கெட் ஃபால் ஆகுது, அல்லது அவங்களுக்கு ஏதோ ஒரு நீட் இருந்தது அப்படின்னதுன்னா, சார் நான் இப்போ அதை எடுத்துகிட்டு நான் அப்புறம் திருப்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போயிடுறாங்க. இது வந்து பீப்புள் ஹூ ஆர் ஸ்டார்டிங் ஏர்லி அண்ட் கோயிங் அவுட். இது வந்து திஸ் இஸ் த பேட்டர்ன் நான் பார்க்குறேன். இது பார்க்குறேன் சில பேர் போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா, சார் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் போட்டேன், இதில் நல்ல ரிட்டர்ன் இருக்குது, ஓகேங்களா, நான் வந்து 40 லட்ச ரூபா ஹவுசிங் லோன் இருக்குது, இப்போ என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு 40 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா வந்துருச்சு, நான் இந்த பணத்தை கொண்டு போய் அதை அடைச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நிம்மதியாக எனக்கு தூக்கம் வரும். நான் இனிமேல் வந்து என்ன பண்ணுறேன்னா அது முடிச்சிட்டேன்னா அங்கே பே பண்ணக்கூடிய இந்த 40,000மோ 30,000மோ இருக்கக்கூடிய இஎம்ஐயை நான் வந்து எஸ்ஐபியாக போட்டுடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, ஹவுசிங் லோன் வந்து ரஃப்லி அபவுட் 8 to 9% ஆர் மேக்ஸ் டு மேக்ஸ் 10%க்கு மேலே ஹவுசிங் லோனுடைய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே, அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10% கீழே இருக்கக்கூடிய ஒரு லோனை 15% ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எடுத்து அடைக்கிறதுங்கிறது வந்து தவறான அணுகுமுறை. ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்போது இது இன்னும் க்ரோ ஆகிட்டு தான் இருக்க போகுது. அப்படிங்கும்போது நீங்கள் என்னத்துக்காக கவலைப்படணும்? நீங்கள் எப்போதுமே என்ன பார்க்கணுன்னா, என்கிட்ட கடன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறத விட உங்களுக்கு அதுக்கான சோர்ஸ் இருந்ததுன்னு வச்சுங்களேன், எதுக்காக வரி பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, ஓகேங்களா, 1 லட்ச ரூபா வாடகை கொடுக்கறதுல என்ன தப்பு? நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா வாடகையான்னு நீங்கள் ஸ்டாண்ட் அலோன் பார்த்தீங்கன்னா அது தப்பு. ஆனால் நீங்கள் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கும்போது 1 லட்ச ரூபா. இப்போ என்ன பண்ணுறாங்க, 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் எல்லாருமே 20,000 25,000 ரூபா வாடகை கொடுக்குறான். அவனுடைய 20% கொடுக்குறான் இல்லையா? பட் உங்களுடைய 20%ங்கிறது வந்து ஜாஸ்தி. அப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, வாடகை அவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கறத விட நமக்கு எவ்வளவு ஏர்னிங் இருக்குது, அந்த ஏர்னிங் டு வாடகை விச் இஸ் ஒன்லி 20% அண்ட் லெஸ் அப்படின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ஓகேயா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பண்ணக்கூடிய தவறுகள். தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னதுன்னா, ஊரில் வந்து ஒரு இடம் வந்திருக்கு சார், நான் அங்கே போய் வாங்கிக்கிறேன். நான் உடனே அடுத்த கொஷின் கேட்பேன், சார் ஓகே நீங்கள் வாங்குங்க, பட் அந்த இடத்துல நீங்கள் போய் குடியிருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை சார். குடியெல்லாம் அங்கெல்லாம் கண்டிப்பாக போக முடியாது, அதெல்லாம் இன்னும் டெவலப் ஆகாதது. ஆனால் நாங்கள் வந்து அது வாழ்ந்த இடம், அதனால் நான் வந்து அங்கே வந்து இப்போ ஒரு இடம் கொஞ்சம் சீப்பாக வந்திருக்கு, அதனால் நான் வாங்குகிறேன். இப்போ என்ன இதில் என்ன ஒரு மிஸ்ஸிங் அப்படின்னதுன்னா, தே ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு தேர் எமோஷன். அங்கே கொண்டு போய் அந்த மணியை போட்டிங்கன்னா அது வந்து லாக் ஆகிடுது, அது டெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுது. அப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா, உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டோ இல்லை குழந்தைங்களுடைய எஜுகேஷனோ தட் வில் பி டேக்கன் ஃபார் அ டாஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கும்போது ஐ எம் டேக்கிங் அஸ் அ ஃபாதர்லி ஃபிகர் ஆர் பிரதர்லி ஃபிகர். ஸோ நான் ஒன்றும் அதை எடுத்துக்கூடாதுன்னா நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் இட் இஸ் யுவர் மணி. நான் ஒரே ஒரு கொஷின் கேட்பேன், இதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னதுன்னா உங்கள் குழந்தையோட எஜுகேஷனை எப்படி நீங்கள் டேக் கேர் பண்ணுவீங்க, அதுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டோம் அப்படின்னதுன்னா தென் தே வில் ரியலைஸ். ஸோ வி ஆர் பிளேயிங் அ மேஜர் ரோல் ஃபார் தேர் வெல்த் கிரியேஷன். அப்படிங்கும்போது இந்த பேட்டர்ன் தான் நான் ரெகுலராக காமனாக பார்க்குறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.